ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் ரொம்பவுமே எமோஷனல் எபிசோடாக இருந்துச்சு. அதுவும் விஜய் காவேரி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது கண் கலங்க வச்சுட்டாங்க. இருந்தாலும் நாளைக்கான எபிசோட் குமரனுக்கான எபிசோடாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது. ஏன்னா நாளைக்கான எபிசோட் வீக்கெண்டோட எபிசோடில் ஃப்ரைடே எபிசோட் அப்படிங்கும்போது குமரன் அந்த நடிக்க போனார், ஆடிஷன் போயிட்டு வந்ததுனால அது சம்மந்தமாக நடிக்கிறதுக்கு வந்து ஹீரோவாக கூப்பிடுவாங்க. அதனால் குமரனுக்கு ஒரு ஹாப்பி மூமெண்ட்டாக இருக்க போது. இன்னொரு பக்கத்து பார்த்தா யமுனா சமைக்கிறாங்க, நிவின் வந்து சாப்பிட போகிறாரு. இந்த பக்கத்து கொஞ்சம் காட்டிட்டு நமக்கு எமோஷனல் ஃபீலிங்கை டச் பண்ணாமல் விட மாட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே ப்ரொமோவில் காட்டின மாதிரி, அதாவது நேற்றைய ப்ரொமோ நான் கூட பார்க்காம பேசிட்டேன், நீங்கள் கூட எனக்கு ரிமைண்ட் பண்ணீங்க. அந்த ப்ரொமோவோட முக்கியமான ஒரு மூமெண்ட் வரப்போகுது. ஏன்னா இப்போ காவேரி ரொம்பவுமே அப்செட்டாக இருக்கிறத விஜய் கவனிச்சிட்டாரு. தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. காவேரி ரொம்பவுமே அப்செட்டாக பயமாக இருக்குது அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் பேசினதுனால நாளைக்கு செம்ம பெரிய ஒரு ஆறுதலாக பேச போகிறாரு. நீ எதுலேயோ ஒரு விஷயத்தில் ரொம்ப டிஸ்டர்பாக கவலையாக இருக்கேங்கிறது என்னால் நல்லா புரிஞ்சிக்க முடியுது. இருந்தாலும் அது எதாக இருந்தாலும் நீ இக்னோர் பண்ணிடு. எப்பயுமே நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன், உன்னை விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே காவேரி ரொம்ப எமோஷனல் ஆகி கண் கலங்கிட்டு அப்படியே விஜய் வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. சூப்பரான ஒரு மூமெண்ட்டாக நமக்கு இன்றைக்கான எபிசோடோட லாஸ்ட்டில் அந்த ப்ரொமோவை காட்டினாங்க. நாளைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பெருசாக விஜய் காவேரி சம்மந்தமாக ஸ்டோரி எதுவும் மூவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நமக்கு ஏதாவது ஹிண்ட் கொடுத்துட்டாங்கன்னா அடுத்த வாரத்துக்கான ஸ்டோரி என்னங்கிறத நம்மளால் கெஸ் பண்ண முடியும். அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை ப்ரொமோவில் வந்து ஒரு பெரிய சுவாரஸ்யம் இருக்காதுங்கிறனால நாளைக்கான எபிசோட்டை கொஞ்சம் ஆவரேஜாக தான் முடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி என்னால் யோசிக்க தோணுது. இதுக்கடையில் மென்டல் குரூப்பை கொஞ்சம் சந்தோஷப்படுத்துகிற மாதிரி, அதாவது வெண்ணிலா நிவேதான்னு வச்சுக்கிறதா வெண்ணிலான்னு வச்சுக்கிறதான்னு தெரியல, அவங்க சம்மந்தமாக இருக்க ஸ்டோரி ஏதாவது கொஞ்சம் கொண்டு வந்து கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி விடுவாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து நமக்கும் கொஞ்சம் அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிற பெரிய ஒரு கியூரியாசிட்டி இருக்குல்ல, அது மாதிரி ஒரு ஸ்டோரியை கொண்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது. எப்படி பார்த்தாலும் நாளைக்கான எபிசோட் கொஞ்சம் குழப்பமான எபிசோடாக தான் இருக்கும். ஆனாலும் பார்த்தோம் அப்படின்னாக்கா விஜய் வந்து காவேரிக்கு செம்மையாக சப்போர்ட் பண்ணுறதை பார்க்கும்போது ஒருவேளை அவங்க வெண்ணிலாவோட கேரக்டரை உள்ளே கூட்டிகிட்டு வந்தாலுமே செம்ம பெரிய ட்விஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கான எபிசோடில் பார்க்கும்போது எல்லாரும் கவனிச்சிருப்பீங்க, செம்ம பெரிய ஒரு மூமெண்ட்டை அடுத்து வந்து நம்ம விஜய் சொல்லிட்டார். அதாவது அவரோட பர்த்டேக்கு நீ எனக்கு ஒரு பொருள் கிஃப்ட் பண்ணணும், எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும், ஆனால் அது நீ கடையில் வாங்கினதாக இருக்கக்கூடாது, எங்கேயும் விலை கொடுத்து வாங்கினதாக இருக்கக்கூடாதுங்கும் போது இப்போ காவேரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் வேற ஒரு யோசனையில் சொல்கிறாரு, ஆனால் காவேரி வேற ஒரு யோசனையில் இருக்காங்க. ஒரு கட்டத்தில் விஜய்க்கு வந்து வெண்ணிலாவை தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி பர்த்டேக்கு வெண்ணிலாவே கிஃப்ட் கொடுத்துருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது. ஏன்னா ராகினி தான் தொடர்ந்து டார்ச்சர் பண்ணுறாங்கல்ல. பார்க்கலாம் இன்றைக்கி ஏதாவது ஒரு குட்டி ப்ரோமோ வந்துச்சுன்னா அடுத்த ஸ்டோரி எப்படி மூவ் பண்ணுறாங்கிறத வச்சு ரிவ்யூ பார்க்கலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸை தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.